நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வியாகுலத்தையும் துன்பத்தையும் வேதனையும் மனிதர்களிடத்தில் சொல்லுவோமே தவிர, நம்மை படைத்து நம்மை உண்டாக்கி இந்நாள் வரைக்கும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்த நம் தேவனிடத்தில் சொல்வது மிகவும் குறைவு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, அதை நாம் தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்முடைய குறைகள், குற்றங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்பதை குறித்து தேவன் எப்போதும் விசாரித்து கொண்டிருக்கிறார். நம் மீது அவ்வளவு கிருபையும் இரக்கமும் கருசனையும் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும். நம்மில் அநேகருக்கு அநேக விதமான போராட்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவிக்க வேண்டுமே தவிர மனுஷனிடத்தில் ஒருபோதும் தெரிவிக்கக்கூடாது. ஒருவேளை நாம் மனுஷனிடத்தில் தெரிவிக்கும் போது மனுஷன் என்ன செய்வான் என்றால், நம் போன பிறகு நாம் அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு நாம் கடந்து செல்லும் போது அவர்கள் நம்மை குறித்து ஏளனம் செய்யக்கூடும். அவர்கள் நம்மை குறித்து ஏளனமாக பேசக்கூடும். இவனுக்கு இது தேவைதான், இவளுக்கு இது தேவைதான், இவளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் இவளுக்கு தேவைதான் என்று அவர்கள் நம்மை குறித்து பேசக்கூடும். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் தெரிவிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவையான ஆறுதலையும் தேறுதலையும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் தர முடியும். இன்றும் இந்த சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா தன்னுடைய ராக தலைவனுக்கு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் எப்படி தெரிவித்தான் என்பதை குறித்து அவன் சொல்லுகிற காரியம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தையும் நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 5 வசனங்கள் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் 6 - 11 வசனங்கள் வரைக்கும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 5 பகுதிகளில் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தை தெரிவிக்கிறான். அடுத்து 6ஆம் சங்கீதத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டான் என்றும், தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்த போதிலும் அவனை எப்படி காப்பாற்றினார் என்பதையும் குறித்து ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற போராட்டங்களும் அவமானங்களும் அவன் சகித்த நிந்தனைகளும் ஏராளம் ஏராளம். என்னென்று சொன்னால், தன் சொந்த மாமாவாகிய சவுல் மூலமாக அவனுக்கு ஆபத்து வந்தது. தன் பெற்ற பிள்ளையாகிய அப்சலோம் மூலமாக அவனுக்கு ஆபத்து வந்தது. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதி காலங்களை வனாந்தரத்தில் கழித்தான். அப்படிப்பட்ட தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது வசனம் பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எனக்கு இந்த உலகத்தில் வேறு துணை இல்லையப்பா. இந்த உலகத்தில் என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு வேறு ஆள் இல்லையப்பா. ஆனாலும் நீர் ஒருவர் மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும். நீர் ஒருவர் மாத்திரம் என்னோடு இருந்து, கர்த்தாவே, என்னுடைய மன நிலைமையை நீர் புரிந்து கொண்டால் போதும் என்று தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறான்.
எப்படி கதறுகிறான் பாருங்க. தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு நீருக்கு எப்படி வாஞ்சித்து கதறுமோ, தண்ணீர் குடிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அந்த வனாந்தரத்தில் அந்த மானானது எப்படி தவிக்குமோ, தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்வதற்கு அந்த மானானது எப்படி தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்கு எந்தவித சூழ்நிலையில் அது பரிதபிக்குமோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிதபித்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதப்பா, என்னுடைய ஆத்துமா உம்மை தேடுகிறதப்பா, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு நீர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறீர் என்று அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்று நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோமா? அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் மனுஷனை ரட்சிப்பதற்கும் அவனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு நாம் பங்குள்ளவர்களாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் தான் தேவன் நம்மை இந்த பூமியில் படைத்தார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் மனுஷனுக்கு வேறு நன்மை இல்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிறருக்கு நன்மை செய்யணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது ஆதாமை ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் படைத்து விட்டு பூமியில் இருக்கக்கூடிய சகல காரியங்கள் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் படைத்த என்னுடைய பிள்ளைகள் இங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்தது தேவனுக்கு. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், பரிசுத்தத்தை அவர்கள் தள்ளிவிட்டது நிமித்தம் நமக்கு அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லாமல் போனது. ஆனாலும் தேவன் வெகுவாய் இரக்கம் செய்கிறவரும், எப்போதும் நம் மீது இரக்கமாக இருக்கிறவரும், மன்னிக்கிறவரும் தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவரும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறும் போது, தேவன் என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறான், என்னுடைய பிள்ளைக்கு பாரம் தாங்க முடியவில்லை என்று தேவன் நம்மை நோக்கி வருவதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, 2வது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதக்காரனிடத்தில் தன்னிடத்தில் வேலை செய்கிற எல்லாரும் சொன்ன காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனுடைய ஆலயத்திற்கு போவது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் வனாந்தரத்தில் காணப்படுகிறான், துரத்தப்பட்டவனாக வனாந்தரத்தில் காணப்படுகிறான், விரட்டப்பட்டவனாக வனாந்தரத்தில் காணப்படுகிறான். மலைகளுக்கு இடுக்கிலும் குன்றுகளின் நடுவிலும் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜா தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் தாவீது ராஜாவுக்கு வந்த போராட்டங்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை. யோபுவுக்கு வந்த போராட்டங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த போராட்டங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரவில்லை. யோசேப்புக்கு வந்த போராட்டங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நமக்கு போராட்டம் வந்ததில்லை. ஆனால் இந்த போராட்டத்தையே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எந்த காரியத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும்? இவனுக்கு அரண்மனை இருந்தது, போர்ச்சேவர்கள் இருந்தார்கள், வேலை செய்வதற்கு வேலைக்காரிகளும் இருந்தார்கள். இவனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு காணப்பட்டவன். இவனுடைய அந்தஸ்தும் ஆஸ்திகளும் மிக பெரியது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தவன்.
அப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜாவாய் இருந்த இந்த தாவீது சொல்லக்கூடிய காரியம், என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. அவனுக்கு பொன் இருக்கும், பொருள் இருக்கும், விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், பதார்த்தங்கள் இருக்கும். அது எல்லாவற்றின் மீதும் நாட்டம் இல்லாமல் அவன் செய்த காரியம், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் தாகமாயிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் எப்போது போவேன்? தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் எப்போது நிற்பேன்? நான் மலைகள் நடுவிலும் குன்றுகளின் இடுக்கிலும் வந்து நிற்கிறேனே, நான் எப்போது தேவனிடத்தில் போய் நிற்பேன்? எப்போது என்னுடைய சராசரியான வாழ்க்கையை, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை நான் எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று காணப்படுகிற உங்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், வனாந்தரங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். என்னை நம்பு. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதிருங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். நமக்கு சுவாசம் கொடுத்த தேவனை நம்ப வேண்டும். நமக்கு எலும்பையும் சதையும் இதயத்தையும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்மை உருவாக்கின தேவனிடத்தில் நாம் அன்பு வைக்கும்போது, நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்மை தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், சராசரியான வாழ்க்கையில், ஒரு தகப்பனுடைய மகன் அவன் ஏதோ ஒரு சிக்கலிலோ போராட்டத்திலோ இருந்தால் தகப்பன் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டான், தாய் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். சாதாரண மனிதராகிய நாமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மை படைத்த தேவன் நம்மை எவ்வளவாக பாதுகாப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும் என அன்பானவர்களே. அடுத்த காரியம் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவனுக்கு உணவு என்னது பாருங்க, அவனுடைய கண்ணீர். எப்போதும் தேவனையே நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாயே, எப்போதும் தேவனையே நோக்கி சோஸ்திரம் செலுத்தி கொண்டிருந்தாயே, எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி நீ விண்ணப்பம் செய்து கொண்டு அவரே எனக்கு எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாயே, இப்போது உன் தேவன் எங்கே? நீ இப்பொழுது வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அரண்மனை எங்கே? உன்னுடைய வீடு எங்கே? உன்னுடைய வாசல் எங்கே? உன்னுடைய நாடு எங்கே? உன்னுடைய போர்ச்சேவர்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிகள் எங்கே? உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே? அவர்கள் கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்வேன்? நம்மிலும் அநேகர் இப்படி புலம்போது உண்டு. என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? என்னுடைய வாசல் எங்கே இருக்கிறது? ஆனாலும் நான் இங்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இப்படி நான் வேதனையை அடைந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் மகளே, என் மகனே, உன்னுடைய கண்ணீர் உனக்கு உணவாயிருந்தாலும் அதை நான் மாற்றி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. உன்னை தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ள தேவன், உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த வியாகுலங்களும் துன்பங்களும். நீ என்னிடத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வியாகுலங்களும் துன்பங்களும் போராட்டங்களும். நீ என்னை விடாதிருக்கிறபடியால் நான் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. ஒருபோதும் தேவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர்கள் சொன்ன காரியத்தை நிமித்தம் இவன் அழுது 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 இவனுக்கு அவனுடைய கண்ணீரே உணவாயிடுச்சு. அவனுடைய கண்ணீரே அவனுக்கு உணவாயிடுச்சு. இரவும் பகல் உட்கார்ந்து அழுறான். உன் தேவன் எங்கே? நீ எப்போதும் வேண்டிக் கொண்டிருந்த உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கும்போது இவன் சொன்ன ஒரே பதில் அவனுடைய கண்ணீர் மாத்திரம்தான். என்றும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய என் ஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் என்றும் உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு உன்னை தூக்கி எடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
நீ செய்ய வேண்டிய காரியம், மானானது நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல ஜீவனுள்ள தேவனையே நோக்கி நீ வாஞ்சித்து கதற வேண்டும். அவர் மாத்திரம்தான் உனக்கு எல்லா காரியத்திலும் பலன் அளிக்க முடியும். அடுத்த காரியம் பாருங்க, 4வது வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. எப்பேற்பட்ட வேதனையான சொல் பாருங்க. என்னுடைய பண்டிகை நாட்களில் என் ஜனத்தாரோடு கூட நான் களிப்பும் சந்தோஷமுமாய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்பொழுது நான் வனாந்தரத்தில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேனே, மலைகளின் நடுவில் வந்து இருக்கிறேனே, பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய ஜனங்களோடு கூட துதித்து பாடி களித்து நான் நடனமாடி செல்வேனே. இப்போது நான் இங்கே வந்து நிற்கிறேனே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று அவன் தனக்குள் புலம்புகிறான். எனக்கு தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லையே, எனக்கு பாத்திரமானாய் நான் இல்லையே, பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட என்னால் போக முடியவில்லையே, அப்படி ஒதுக்கப்பட்டு விரட்டப்பட்டு இருக்கிறேனே என்று அவன் தனக்குள் புலம்பும் போதுதான் அடுத்த காரியத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது. அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் சொன்ன காரியம் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் சொல்லக்கூடிய காரியம் இந்த காரியமாகத்தான் இருக்க வேண்டும். என்ன காரியம் என்று பாருங்க, 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறான். இதுக்கு முன்னாடி வாசித்த எல்லா வசனத்திலையும் அவன் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் இப்பொழுது தன் ஆத்துமாவை திடப்படுத்த அழைக்கப்படுகிறான். இவ்வளவும் இருக்கட்டும்பா, என்ன வேணா இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தரையே நான் நோக்கி கூப்பிடுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்கள். மலைகளுக்கு நடுவில் நான் இருக்கிறேன், குன்றுகளுக்கு நடுவில் நான் இருக்கிறேன், இருந்த போதிலும் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள். என்னுடைய கண்ணீர் எனக்கு உணவாய் இருந்தாலும் சரி, இப்பொழுது அவன் தன் ஆத்மா அவரிடத்தில் பேசுகிறான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனையே நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் என்னை தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் என்னை தூக்கி மீண்டும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்று தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான். நான் எங்கே இருந்தாலும் சரி, யார் என்னை என்ன பேசினாலும் சரி, எனக்கு அதை குறித்து எந்த கவலையும் கிடையாது. என்னை மீண்டும் என்னுடைய ஸ்தானத்தில் வைப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவருடைய சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் துதிப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நாம் துதிக்கும் போது, கர்த்தரை நாம் சேவிக்கும் போது, கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அனுகூலமான துணையாயிருப்பார். நம்மை தூக்கி நிறுத்துவார். மீதி இருக்கக்கூடிய 6 - 11 வசனங்களை நாமும் அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருபோதும் தேவனை விட்டு விலகி விடாதே. ஒருபோதும் தேவனை நிந்தித்து விடாதே. ஒருபோதும் தேவனை தூசித்து விடாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிற உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, நீ சொல்லக்கூடிய ஒரே காரியம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், ரட்சிப்பு வரும், வரக்கூடிய ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை நான் போற்றுவேன்,
இன்னும் அவரை நான் உயர்த்தி பிடிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ நம்பிக்கை உள்ளவனாக காணப்பட. வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் ஆத்மாவை திடப்படுத்தி கொண்டான். நம்முடைய ஆத்மாவை நாம் திடப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார், நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும், மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த தாவீதுக்கு இருந்த பிரச்சனையை போல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போவதில்லை. கர்த்தரை நன்றாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு சந்தோஷத்தினால் நிம்மதியினாலும் நிரப்புவாராக. ஆமென்.